ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடி vlog. இன்னைக்கு புது ரெண்டட் ஹவுஸோட பாட்காஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு 11th மே மண்டே பார்த்தீங்கன்னா, மார்னிங் பூஜை திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தேன். அதே மாரி பால் பாத்திரம் வந்து வாங்கல. இது பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வந்து சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல்லாம் செய்வோம்ல, அந்த பாத்திரத்திலேயே பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிட்டேன். ஸோ நான் எப்பவும் போல இந்த சாமி ஃபோட்டோ தான். இந்த கீழ இருக்கிற அம்மன் ஃபோட்டோவும், மேல இருக்கிற அந்த 5 ஃபோட்டோவும் சேர்த்து தான் பால் காய்ச்சினேன். அது இன்னும் புது வீடு போனாலும் எடுத்துட்டு போறது. இது வந்து எனக்கு 4த் ரென்டட் ஹவுஸு. ஸோ வீட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கா சாமி ஃபோட்டோ, அப்புறம் விளக்கெல்லாம் ஏத்திட்டு, ஊதுபத்தியும், சாம்பிராணியும் காமிச்சிட்ட பிறகு பால் காச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கற்பூரம் காமிச்சோம் எல்லாரும். ஸோ நெறக்கூட தண்ணி மட்டும் வந்து கிச்சன் ரூம்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் எல்லாம் வந்து தொடச்சிட்டு, மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, பால் காச ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நடு வீட்ல வந்து ஒரு 5 திங்ஸ் இல்ல 7 திங்ஸ் இல்ல 9 திங்ஸ் வைக்கணும். அந்த மாரி இதுல பார்த்தீங்கன்னா, அரிசி, பருப்பு, புளி, அதுக்கப்புறம் மஞ்சள், காஞ்ச மிளகா, சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து 7 திங்ஸ் வச்சு நடு வீட்ல வச்சோம். பால் காய்ச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு பால் காய்ச்சுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் நெறைய பேருக்கு சொல்லல. அம்மா, அப்புறம் எங்க மாமியார், மாமனாரு, அதுக்கப்புறம் நாத்தனாரு, அக்கா இவங்கள மட்டும் கூப்பிட்டுட்டு இன்னைக்கு நான் வந்து பால் காய்ச்சிட்டோம். டைமிங் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மண்டேனால 9:30 டூ 10:30 வந்து நல்ல நேரமா இருந்தது. ஸோ அந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சி சாமிலாம் கும்பிட்டு, அ ஃப்ரீ ஆயிட்டோம் அதுக்கப்புறம். ஏன்னா வந்து திங்ஸ் வந்து அங்கருந்து எடுத்துட்டு வரணும். அதுதான் இனிமேல் தான் இந்த வீட்ல நமக்கு வேலை இருக்கிற மாரி எனக்கு ரொம்பவே பெரிய வேலையாவே இருந்தது. சாமி பார்த்தீங்கன்னா, நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, அ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, கற்பூரம் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, பால் வந்து குடிக்க மாட்டேன். அதனால வந்து காஃபி பவுடர், அப்புறம் காஃபி வித் பால். பால் குடிக்கிறவங்க பாலு, காஃபி வந்து குடிக்கிறவங்க காஃபி வந்து உஷாரா ரெடி பண்ணிட்டேன். காஃபி தூள்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சா, நான் வந்து நான் சொன்னேன்ல உடம்பு சரியில்லாம அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வீடு பார்க்குறது 1 மந்த் கிட்ட இருக்கும் விளக்கேத்தி. ஸோ இப்ப பார்க்கும்போது பிரகாசமா சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து எல்லாருக்கும் டிஃபன், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச், நைட்டுக்கு வந்து டிஃபன். ஸோ இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணோம். இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏதாவது திங்ஸ் எடுத்துட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். மார்னிங் மட்டும் தான் நாங்க ஃப்ரீயா சாமி கும்பிட்ட பிறகு டிஃபன் வாங்கிட்டு வந்தோம். ஆஃப்டர்நூன்லாம் நான் ஏசிய கையில வச்சுட்டு போயிட்டு லஞ்ச் வாங்கிட்டு வந்தேன். அதே மாரி நைட்டு வரும்போது ஒரே டிஃபனும், அதே மாரி ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது தான் வச்சுட்டு வந்தோம். ரொம்ப அமர்க்களமா இருந்தது. இந்த குட்டி பையன் ஐ மீன் அ வண்டி வச்சு ஏத்திட்ட பிறகு பேலன்ஸ்லாம் இந்த திங்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டு போனா பவுடர்லாம் கொட்டி கேரம் போர்டு மாரி ஆக்கி வச்சிருந்தான் வீட்டையே. ஆக்சுவலா இது வந்து பழைய வீடு. பழைய வீட்டுக்கு மறுபடியும் நாங்க போயிட்டு போயிட்டு வந்தோம். நானும் குட்டி பையன் அந்த மாரி தான் போயிட்டு இருந்தோம். லாஸ்ட்டா ஒரு 8:00 மேலலாம் அவன் வந்து வரமாட்டேன்ட்டான். அக்கா அப்புறம் நாத்தனார்லாம் இருந்ததுனால அவங்க கிட்ட விட்டுட்டு நாங்க வந்து வந்துட்டோம். சொன்ன டிவி, ஏசி இதெல்லாம் இருந்தது பேலன்ஸு. ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நைட்டுக்கு இல்ல இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பாதி திங்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பழைய வீடு. கிட்டத்தட்ட நான் 13ஆம் தேதி காலி பண்றோம் சொன்னேன். ஆனா நான் காலி பண்ணதே பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி வரைக்கும் ஆயிடுச்சு. அப்புறம் 16ஆம் தேதி பெயிண்ட் அடிக்க ஆக்சுவல் கிட்டத்தட்ட 17ஆம் தேதி வரைக்கும் நாங்க வந்து பழைய வீட்டுக்கும், இந்த வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வந்திருந்தோம். அவ்ளோ திங்ஸையும் வந்து டூ வீலர்ல அப்புறம் ஆட்டோல பாதி திங்ஸ் அம்மா வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது இருந்தது. அம்மா வீட்டோட திங்ஸ் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு, அப்படியே டயர்டா இருந்தது போயிட்டு போயிட்டு வந்துட்டு. எப்ப சண்டேவோட
சண்டே வரைக்குமே நாங்க போயிட்டு வந்து அப்புறம் பெயிண்ட் வந்து அடிச்சு குடுத்துட்டு தான் வந்தோம். ஏன்னா, குட்டி பசங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டெல்லாம் கைவண்ணத்துல வந்து சூப்பரா கிறுக்கி, ஸ்கெட்ச் பென்னு, கிரையான்ஸு, பென்சிலு எல்லாத்துலயும் பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சு நெயில் பாலிஷ் வேல பத்தாத குறைக்கு என் பையன் அதெல்லாம் அங்கங்க பெயிண்ட் பண்ணானா. அதெல்லாம் வந்து அவன் வந்து கிறுக்கி விட்டுருந்தானா, அதெல்லாம் நம்ம வந்து பிங்க் கலர் தான் அவங்க பெயிண்ட் அடிச்சு குடுத்தாங்க. நான் தான் இந்த கோல்டன் கலரும், எல்லோ கலரும் அடிச்சேன். இப்ப மறுபடியும் நம்மளுக்கே வேலை வருது. எங்க ஹஸ்பண்ட் போயிட்டு வர வேலையில என்னை கிறுக்குனத மட்டும் லைட்டா டச்சப் பண்ணு. நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்டின்னாரு. சரி இதுக்கே எனக்கு கை வலிக்க நான் படுத்துன்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னடாவா! எப்பட்றா இந்த எப்படி சொல்றது? இந்த ஃபர்ஸ்ட் ரூம் ஃபுல்லாவே ரொம்ப கிறுக்கி வச்சிருந்தாங்க. அதான் சொன்னேன், "எம்மா இதுக்கப்புறம் நீங்க கிறுக்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க. என்னால முடியாது. பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம்" சொல்லிட்டு இதோ இப்ப பாருங்க என்னால சுத்தமா முடியல. ஆ எத்தன தடவ இதுவே ஒரு கிட்டத்தட்ட 15, 16 கோட் அடிச்சுங்கிட்டோம். பத்தாவது வரைக்கும் குட்டி பையன் நாங்க 4 பேர் தான் போய் பெயிண்ட் அடிச்சோமா, நாங்க 4 பேருமே சேர்ந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ரூமு குட்டி பையனும் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். பெரிய பாப்பாவும் அடிக்க ஆரம்பிச்சுட்டா. நான் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டேன். நாங்க 4 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருந்தோம். இதுல என்ன ஹைலைட்னா, அவங்க கிறுக்குனத அவங்களே வந்து அழிக்கிற அளவுக்கு இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க மேடம். அதெல்லாம் பார்க்கும்போது, "பாரு இதுக்கு தான் நான் கிறுக்காதன்னு சொன்னது" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு போம்போதும் அழுக ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் பீரோ எடுத்துட்டு போம்போதும் அழுக ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு வேணாம் ஏன் எடுத்துட்டு போறீங்க எங்க திங்ஸ்லாம் அப்டின்ட்டு ஒரு பக்கம் அழுவ ஆரம்பிச்சுட்டான். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, புது வீட்ல பசங்களோட விளையாடிட்டு இருந்தாளா, நான் வந்து குட்டி பையன தான் கூட்டு போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அவனும் வந்துட்டு எங்க கூடவே அலைஞ்சிட்டு இருந்தான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா அந்த வீட்ட வந்து நாங்க பெயிண்ட் பண்ணி குடுத்து, ஃபைனலா சாவியெல்லாம் குடுத்துட்டு, ஆ 17ஆம் தேதியோட பழைய வீட்டோட நினைவுகள்லாம் அப்டியே வந்துட்டு வந்துட்டு போச்சு. இதுல என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது வந்து பழைய வீடா, அதுக்கு முன்னாடி நாங்க இருந்த வீடு வந்து இதோட ஒரு ஸ்டாப் முன்னாடி. அந்த நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்ல இருக்கும்போது அந்த ரூட்டுக்கா போயிடுவோம். ஐய்யய்யோ! நம்ம வீடு மாறிட்டோம். நமக்கு ஞாபகமே இல்லாத மாரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அப்புறம் கனவுலாம் பார்த்தீங்கன்னா, அதே பழைய வீட்ல இருக்கிற மாரியே வந்திருக்கு. இப்ப இங்க வந்துட்டு நாங்க இப்ப புது வீட்ல இருக்கோமா, இப்ப மறுபடியும் எங்கேயோ போயிட்டு வந்துட்டுருக்கோம். திடீர்னு அங்க அந்த ரூட் யூஸ் பண்றோம். ஐய்யய்யோ! நம்ம புது வீடு மாறுனதே தெரியலையே! அப்டின்ட்டு ஒரு இதுவா அதே ஞாபகத்துல அந்த ரூட்டே போறோம். கொஞ்ச நாள் ஆகும் பழகுறதுக்கு எல்லாமே. ஓகே. பட் இருந்தாலும் இப்ப நான் எனக்கு வந்து ஷிஃப்டிங் பண்றது பண்ணிட்டேன். பட் அரேஞ்ச் பண்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. நாங்க பால் காசுற அன்னைக்கே எல்லாரும் லீவு. அதனால அக்கா வந்து கொஞ்சம் நைட் வரைக்கும் இருந்தா. எல்லாத்தையும் திங்ஸ் எடுத்து எடுத்து வந்து குடுத்ததுனால, நான் எல்லா ஷெல்ஃப்லயும் அடுக்கிட்டேன். கிச்சன் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். ஹால் ரெடி ஆயிடுச்சு. பெட்ரூமும் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் என்ன பண்ணிட்டேன் ஃபால்ட்டு கீழ வந்து பேப்பர் போட்டு அடுக்கணும்ல. அத மறந்துட்டு அப்படியே அடுக்கிட்டேன். இப்ப மறுபடியும் என்னைக்காவது அவள கூப்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வாடின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணோம். ஒரே நாள்ல உட்காந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டு போற திங்ஸ் அப்பயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 8 பை கிட்ட இருக்கும். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு, வீடையும் நான் அங்கேயும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கேயும் பழைய வீடையும் வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு வேலை வந்து தெரியல. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கச்சா முச்சான்னு இருந்தா புடிக்காது மெயின் ரீசன். வந்து நீட்டா ரெடி பண்ணிட்டு, ஆ இப்ப வந்து பழைய வீடு புது வீடு வந்து பார்த்தீங்கன்னா, அழகா அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ரதி வ்ளாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.